2012 சிறப்பாசிரியர் வந்து 12,000 பேர் வந்து இன்னும் பரமஸ் பண்ணாத இருக்காங்க சார். அவங்க ஏதாவது பணி நியமனம் செய்யப்படணும். பணி நியமிக்கின்ற போதே அவர்களுக்காக ஒரு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்திய முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல. எஸ்எஸ்ஏ என்று சொல்லப்படுகிற மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அந்த திட்டத்தில் முதல் அங்கே இருக்கிற ஆசிரியை நாம் நியமிக்கின்ற போது வாரத்திற்கு 3 நாட்கள் அவர்களுக்கு பணி 5,000 ரூபாய் நிதியிலே முதல் வழங்கப்பட்டது. இப்போது அம்மா அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை உடனடியாக 7,000 உயர்த்தி தந்தார்கள். இப்போது 7,700 ரூபாய் உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் சேருகின்ற போதே தற்காலிக ஆசிரியர் என்ற முறையிலே தான் அவருடைய ஒப்பந்தத்தோடு தான் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சார், இந்த 2021 பீச் வாலிபால், இன்டர்நேஷனல் பீச் வாலிபால் நாகப்பட்டினத்தில் நடக்கிறதா இருந்தது சார். அது வந்து கொரோனாவால் நிறுத்தியிருக்காங்க சார். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து மீண்டும் வந்து இங்கே பயிற்சி பெற்று ஏகப்பட்ட பேர் வந்து விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க சார். விளையாட்டு வீரர்கள் இது வந்து மறுபடியும் தமிழ்நாட்டிலே நடத்துறதுக்கு ஆவணம் செய்யுங்களா சார் அரசு? அரசை பொறுத்தவரையிலும், விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையிலும் அந்தந்த பகுதியை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் குறைந்தவுடன் அதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசோடு கலந்து நம்முடைய மாநிலத்தை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். தனியார் பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள் நடக்குது சார். இது வந்து மாணவர்கள் கற்றல் திறனை வந்து அவங்க வந்து அப்பப்போ ஆன்லைனில் செக் பண்ணிக்கிறாங்க சார். இப்போ வந்து நாம் வந்து கல்வி தொலைக்காட்சியில் மாணவர்கள் பாடம் பெற்றிருக்காங்க சார். இவங்களுடைய கல்வித்திறன் வந்து எப்படி உயர்ந்திருக்குங்கிறது அரசு வந்து கண்காணிக்குங்களா சார்? ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலே இருக்கின்ற நேற்றைய முன்தினம் நடைபெற்ற 2 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற நீட் தேர்வு நம்முடைய சிலபஸிலே இருந்து மட்டும்தான் 180 கேள்விகளில் 196 கேள்விகளுக்கு நம்முடைய சிலபஸ் மூலமாகத்தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய கல்வித்தரம், நம்முடைய சிலபஸ் உயர்ந்திருக்கிறது என்பது மத்திய அரசால் ஏற்றுக்கொள்கின்ற நிலை. மத்திய அரசு இனி எதை கொண்டு வந்தாலும், எந்த தேர்வுகளை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய சிலபஸுடைய முறைகளில் மாணவர்கள் முழுமையாக கற்றுக்கொண்டால் எதை வேண்டுமானாலும் மத்திய அரசு கொண்டு வருகிற போது அதை சந்திக்கின்ற துணிவு நம்முடைய மாணவர்களுக்கு வரும். நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்டீர்கள். ஆகவே இதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள்? அவர் அப்போதே உடனடியாக ஆன்லைன் மூலமாகவே அவர்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து கொள்வதாக சொன்னீர்கள். இதே சந்தேகத்தை தீர்ப்பதற்கு நம்முடைய கல்வி சேனல் சனிக்கிழமை நாள் முழுவதும் அவர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஏறத்தாழ 6 மணி நேரம் அதற்காக ஆசிரியர் பெருமக்கள் அங்கே அமர்ந்து கேட்கின்ற கேள்விகள் மொத்தத்திலே அங்கே ஆன்லைன் மூலமாக அவர்கள் தருகின்ற கேள்வி சந்தேகத்தை தீர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். காமராஜர் சிலை வைக்கணும்னு சொல்லி பொதுமக்களுக்கு சமூக கோரிக்கை வச்சுருக்காங்க. இல்லை, இதெல்லாம் சிலை வைப்பது என்பது அரசால் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இது வேண்டுமென்றே ஒவ்வொரு இடத்திலும் நாம் ரவுண்டானா வைக்கின்றவர்களோ எந்த ரவுண்டானாவில் இருக்கிறது? எந்த ரவுண்டானா புதிதாக தார் ரோடில் போடப்பட்டிருக்கிற ரவுண்டானில் எந்த நாள் ரோட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது? எந்த நாள் ரோட்டும் இல்லை. இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்னா இது ரவுண்டானாவுடைய நோக்கமே பவுண்டன் போட்டு அதை வைப்பது. இதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நாம் இப்போது போடுகிற போது பெருந்தலைவர் காமராஜரை நாங்களெல்லாம் போற்றி புகழக்கூடியவர்கள் இருந்த போதிலும் எந்தெந்த சிலைகள் எங்கே வைக்க வேண்டும் என்பது ஒருத்தர் அவர் சிலை வைக்க சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு சிலை வைக்க சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு சிலை வைக்க சொல்லுவாங்க. அதிலேயே தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அறிக்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கக்கூடும். 1 மாத காலத்திற்கு முன்னாலே முதலமைச்சரிடத்திலே 40% குறைத்து அதற்கான சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் இருக்கிற பிரச்சனை. இல்லை, இப்போது காலாண்டு தேர்வில் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் எந்த தேர்வை நாம் நடத்தலாம் என்பதை கொரோனா வைரஸ் முடிந்ததற்கு பிறகுதான் முடிவுகள் மேற்கொள்ள முடியும். பள்ளியை திறக்க முடியும். அதற்கு பிறகுதான் உங்களுடைய நல்ல ஆலோசனைகளை அரசு பரிசீலிக்கும்.